ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். ஆமேன். ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க கிருபை தந்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த பூமியிலே உயிர் வாழும்படி ஒரு நாளை கூட கூட்டி கொடுத்து ஆண்டவரே இந்த நாளிலே தேவாலயத்திலே தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுகபேரம் ஆரோக்கியத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வசனத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பாடியோட இதயத்தில் தந்திருக்கிற அப்பா வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள இந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை அமைய ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே வசனத்தை கேட்டு உணர்வடைந்து ஆண்டவரே உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. அப்பா பரிசுத்த ஆவியானவரே ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு வார்த்தையும் நீர் பேசும் அப்பா. எங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவர் இருதயத்தை நல்ல நிலமாக மாற்றி ஒவ்வொரு வசனத்தையும் விதைப்பீராக. அது 100 பலன் தரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ரோமன்ஸ் 10:12 நம்ம வாசித்தோம். வாக்குத்தத்த வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். God is rich only to those who call upon his name. அவருக்கு யூதனா கிரேக்கனா அப்படின்னு அவர் கர்த்தருக்கு என்ன இல்லை, டிஃப்ரென்ஸே கிடையாது. சரிங்களா? நம்ம விதத்தில் சொல்லணும்னா பணக்காரங்களோ ஏழைங்களோ, யூதன்னா ஆக்சுவலி நல்லா என்ன சொல்கிறது, தேவனுடைய ஜனம், கிரேக்கர்னா புறஜாதி. அதனால தான் போல் சொல்றார், புரியுது இல்லையா? யூதர்னா ஜூஸ்னா காட்ஸ் ஓன் பீப்புள், உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்கள். கிரேக்கர்னா அந்த புறஜாதிகள். ஆனால் அந்த கர்த்தருக்கு வந்து அந்த மாதிரி ஜனங்கள் மத்தியில் வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தேவன் வந்துட்டு பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ஒரே ஒரு கடவுள் தான். ஆமேன், ஆமேன். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம இந்துசத்துலேருந்து எல்லாம் நிறைய இதில் வர்றதுனால நிறைய கடவுள் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். கிடையவே கிடையாது. He is Lord over all. எல்லாருக்கும் அவர் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க. நல்லா கவனிங்க தயவுசெய்து. எல்லாருக்கும் கர்த்தரானவர். He is Lord over all. ஆனால் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமனராக இருக்கிறார். He is rich towards all who call upon his name. அவரை நோக்கி கூப்பிடுகள், அவரை தொழுது கொள்ளுகளுக்கு மாத்திரம் அவர் ஐஸ்வர்ய சம்மனர். அல்லது யார் கர்த்தரை தொழுது கொள்றாங்களோ அவங்கள கர்த்தர் ரிச்சா பிளெஸ் பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் தான். ஆனால் யார் அவரை நோக்கி கூப்பிட்றாங்க, யார் அவரை தொழுது கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் ரிச்சஸ்ட் பிளெஸிங்ஸ் வரும், ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. அதை தான் இங்கே சொல்கிறார். அப்போ கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கர்த்தர் கொடுத்த வசனங்கள் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணும். யோவான் 4:21-24 வாசிக்க போகிறோம். திஸ் இஸ் மோர் ஆஃப் அ டீச்சிங் தேன் ஆஃப் அ ப்ரீச்சிங். இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த வசனங்களாகவும் இருக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிரசங்கம் அல்ல, ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பாரத்தை நான் ஷேர் பண்ணுறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 21-24 யாராவது வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறத நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றார் எப்படி தொழுது கொள்ளணும். உண்மையாய் தொழுது கொள்ளுவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் 23 கடைசியில் பாருங்க, தம்மை தொழுது கொள்ளுகிற வர்ஷிப் பண்றவங்க இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ உண்மைன்னு சொன்னா நமக்கு தெரியும், ஃபெய்த்ஃபுல்லா ட்ரூவா நம்ம வந்து வர்ஷிப் பண்ணோம். பேருக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நாம் கே வாஸ்தேன்னு சொல்றாங்க இல்லையா, பேருக்காக ஏசு ஏசுன்னு சொல்றதோ அந்த மாதிரி இல்லை. இல்லாட்டி இருதயத்தின் ஆழத்துல முதல்ல மாத்திரம் கர்த்தர்கிட்ட சேர்ந்து இருதயம் எங்கேயோ இருக்கும். இந்த இஸ்ரவேல் புத்திரர் காலெல்லாம் எங்கே நோக்கி பிரயாணம் பண்ணிச்சு? இஸ்ரவேல் புத்திரருடைய கால்கள் எல்லாம் எந்த திசையை நோக்கி பிரயாணம் பண்ணினது?
எகிப்திலிருந்து எங்க நோக்கி? கானான் தேசத்தை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம்னு சொன்ன உடனே உங்களுக்கு எக்ஸோடஸ் ஞாபகத்தில் வரணும். சரிங்களா? இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணம் பண்ணாங்க மோசேயுடைய தலைமைத்துவத்தில் 40 வருஷம். கால்லாம் எந்த டைரக்ஷன்? கானான். ஆனால் அவங்க இருதயம் எகிப்துக்கு திரும்பி போச்சு. அதே மாதிரி நம்ம பிரயாணம், நம்ம பரலோகம் போகிறோம்னு சொன்னாலும் வாயால் சில பேர் துதிப்பாங்க, மனசு எங்கேயோ இருக்கும். அப்படி இல்லை, கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ கர்த்தரை தொழுது கொள்றவங்களுக்கு அவர் ஐஸ்வர்யமா ரிச்சா பிளஸ் பண்ணுவார். the richest blessings will come upon those who worship the Lord. ஆனால் எப்படி வர்ஷிப் பண்ணும்? இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள. உண்மையாக தொழுது கொள்றதுன்னு நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். அதுதான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய உதடு அல்ல, நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆனால் ஆவியோட தொழுது கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு மெசேஜ். வர்ஷிப் த லார்ட் இன் த ஸ்பிரிட். அப்போது உண்மையான ஆராதனை எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மை மாற்றி நம்மை நடத்தும் பொழுதுதான் உண்மையாக ஆராதனை செய்ய முடியும். ஆமென். இது புரியுதுங்களா? பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஆனால் அடுத்த ஸ்டெப்பு தான் அபிஷேகம். அதாவது ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் இருதயத்தில் கிரியை செய்வார். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் யாருமே இயேசுதான் கடவுள், இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லவே முடியாது. ஆவியானவர் தான் காதில் பேசுவார், கண்ணில் பார்க்க வைப்பார், இருதயத்தில் பேசுவார். அப்போ நம்ம ஜீசஸ் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு புரிஞ்சு ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க இது ஞானஸ்நானம் சொன்னோன்னே ஒரு ஞானஸ்நானம் எடுக்கணும், ஓகே, ஏன்னா ஹெவனில் வந்து என்ன வேணும், பிளேஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க. அது ஈஸி. ஆனால் பரிசுத்த ஆவியான், ஆனால் அந்த ஆலயத்துக்கு வரும்போது பாருங்கள், சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, லேட்டாக வருவாங்க, அப்படி வேடிக்கை பார்ப்பாங்க, வசனத்தில் வாஞ்சே இருக்காது, தனிப்பட்ட ஜபம் இருக்காது. இப்படி எல்லாம் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் பார்த்தா ஒரே டல்லாக இருக்கும். அந்த ரட்சிப்பு ஞானஸ்நானத்தோடு நிற்கும். அப்பா பாஸ்டையா எப்போதும் சொல்கிறார், தனி ஜபம். அந்த கம்யூனியன் இதில் கூட சொன்னார், தனி ஜபம், தனி வர்ஷிப் ரொம்ப எம்பசைஸ் பண்ணார். அது இருக்கவே இருக்காது. கூட்டத்தோடு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல உதவி செய்கிறது யார்? கர்த்தரை தொழுது கொள்ளணும்னா நமக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர். அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் கர்த்தரை தொழுது கொள்ளவே முடியாது. கர்த்தரை தொழுது கொள்றதுனா ஒன்லி சண்டே மார்னிங் 1 hour நினச்சிக்கூடாது. பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, அந்த டைம் மாத்திரம் இல்லை. கர்த்தரை தொழுது நம்மளோட வாழ்க்கையே அதுதான், கர்த்தரை ஆராதிக்கிறது, தொழுது கொள்வது. ஓகே, ஸோ உண்மையான ஆவிக்குரிய ஆராதனை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உண்மையாக கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் பாருங்கள், ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம் அது. John 16:7 பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். எடுத்துட்டீங்களா? யோவான் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். நான் போகலன்னா தேற்றரவாளன் உங்கள்கிட்ட வரமாட்டாரு. நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். ஏன் அப்படி சொன்னார்னா, இப்போ ஜீசஸ் நம்ம கூட இங்கே இருக்காரா? அதாவது ஆவியில் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் லிட்ரலாக 33 வருஷம் ஏசப்பா பூமியில் இருந்தார். அதை மாதிரி நம்ம கூட இருக்காரா? கிடையாது, நம்ம கூட இல்லை. நம்மளால் கண்ணால் அவரை பார்க்க முடியல. ஆனால் அந்த காலத்தில் பேதுரு பார்த்தாரு, யோவான் பார்த்தா, எல்லாரும் பார்த்தாங்க. கடைசியில் போகிற நேரத்துக்கு அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், பிதாட்ட போகிறேன். எல்லாரும் ஒரே துக்கமாயிட்டாங்க. அப்போ தான் ஜீசஸ் வந்து யோவான் 14 சொல்கிறாரு, 14:16 எடுத்துக்கோங்க. 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆமென். 33 வருஷம் உயிரோடு இருந்தார் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில். ஆனால் 3 வருஷம் சீஷர்களை வச்சு எல்லா இடத்துலையும் அழைச்சிட்டு போய் அற்புத அடையாளம் பண்ணி ஜெபிச்சு தூக்கி என்னென்னவோ பண்ணிட்டார். இப்போ நான் போகிறேன் அப்படிங்கிறார். கடைசியாக அந்த கெத்செமனே தோட்டத்தில் அங்கே பேசுகிற காரியம் தான் John 14, 15, 16, 17. கடைசி ஜெபத்தை பண்ணி அப்புறம் தான் அந்த கெத்செமனேல அரெஸ்ட் ஆகிறாரு, போகிறார். அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், பரிசுத்தர் உங்ககிட்ட வருவார், நான் அந்த சத்திய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, நான் உங்களை திக்கற்றவளை அனாதையாக விட மாட்டேன்
அப்போ அவர் சொல்றாரு, நான் போயிட்டு வேறொரு தேற்றரவாளன், அனதர் கம்ஃபர்டர் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போ எல்லாரும் இப்போ இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்போ அப்பாவே திடீர்னு எங்கேயாவது கிளம்பி போயிடுறான்னு வைங்களேன், எனக்கு ஏதாவது பயம் வருதுன்னா எல்லா நேரத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்க முடியாது. சில நேரம் தனியாக இருக்கும் இல்லையா? வீட்லேயே 4 பேர் 3 பேர் இருந்தால் கூட தனிமையை உணர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் ஜீசஸ் நம்ம கூட இருந்தால், எழுத்தின்படி ஏசப்பா இருந்தால் எப்படி இருக்கும்? கஷ்டமே இருக்காது. மரியாள் மாதாள் மாதிரி உட்காந்து சேவை பண்ணிட்டு அவர் மாதத்தை பார்த்துட்டு பேசிட்டு சந்தோஷமா இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, அவர் பாடு விட்டுட்டு போயிட்டார். நான் மரித்தேன் உயிரோடு எழுந்தேன்னு பிதாட்ட போயிட்டார். இப்போ கண்ணால் பார்க்க முடியல. இப்போ நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னா அனதர் கம்ஃபர்டர், அதாவது அவர் தான், அவர் மாதிரியே இன்னொருத்தர் அச்சடிச்சாப்புல அவர் என்ன செய்வாரோ அதே மாதிரி, ஜீசஸ் இருந்தால் என்ன செய்வாரோ அதே மாதிரி இன்னொரு தேற்றவாள்னா அவர் நமக்கு நம்ம கூடவே இருக்கிற மாதிரி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் பெற்றுக்கொண்டு அவர் மூலமாக ஆராதிக்கும் பொழுது தான் அது உண்மையான ஆராதனையாக மாறும். அப்படி உண்மையாக தொழுது கொள்ளும் பொழுது தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இப்போ ஹோலி ஸ்பிரிட் இஸ் எசன்ஸ் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப். இன்னைக்கு கூட அப்பா சொன்னார் பெட்ரோல் ஆயில்னு. நாங்கள் சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் நானும் எங்கள் அக்கா, அப்போ தான் வண்டி கிடச்சிருந்தது எங்கள் அக்காட்டேருந்து, 95-96 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 96 எங்கள் அக்கா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த வண்டி எங்களுக்கு கிடச்சி. அது வரைக்கும் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ 96 எண்டுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அக்காவோட வண்டி எடுத்துன்னு வந்துட்டு சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். மேகலா தியேட்டர்கிட்ட வரும்பொழுது நம்ம சபை வரும்பொழுது வண்டி நின்று போச்சு. இறங்கிட்டு எங்கள் அக்கா ஸ்டார்ட் பண்ணுறா, அது சத்தம் போட்டுக்கிட்டே ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் அடிக்கிற ஒரு 50 தடவை மேலே அடிச்சிருப்பாள். எனக்கு அடிக்கக்கூட அடிச்சு பார்த்து பலனே இல்லை. அவள் அடித்து பார்த்து ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் பாஸ்டர் அஜித்குமார் வந்தார், ஏதாவது உதவி வேணுமானார். இல்லைங்க பாஸ்டர் நாங்கள் பார்த்துக்கணும். ஒன்றுமே புரியல, ஏன்டா இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை, நல்ல வண்டி தான். கடைசியாக லத்தா ஸ்டாண்டை போட்டு திறந்து இப்படி பார்த்து அந்த பெட்ரோல் டேங்கை திறந்தா ஒரு சொட்டு பெட்ரோல் இல்லை. ஐயோ செம வண்டி அது. ஆனால் அது ஹாண்டா, இது கனெக்டிக் ஹாண்டா, பட் இட் டிடன்ட் ஸ்டார்ட். மூடிட்டு அங்கேருந்து அந்த திரும்பி அந்த இப்படி போய் இப்படி திரும்பினா பெட்ரோல் பங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே வர வரைக்கும் தள்ளிக்கிட்டே நான் இப்படி தொட்டா, நான் நீ தொடாத நானே தள்ளுறேன் வெயிட் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்து பெட்ரோல் போட்டு அப்புறம் வந்து சேர்ந்தோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு புது வண்டி இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரிங்களா? பிரேக் இருக்குது, காற்று டயர் இருக்குது, பஞ்சர்லாம் இல்லை, எல்லாம் ஒர்க் ஆகுது. ஆனால் ஒன்று உள்ளே இல்லைன்னா வண்டி என்ன பண்ணாது, ஓடாது. நம்ம தள்ளிட்டு போகலாம், தள்ளிக்கிட்டே போகலாம். அதனால் அது யூஸ் இருக்கா? தள்ளுறவங்களுக்கு உயிர் போயிடும். கரெக்டாக? ரொம்ப கஷ்டம். அப்போ பெட்ரோல் இருந்தால் தான் அதோட பர்பஸ் சர்வ் ஆகும். ஆண்டவர் நம்ம கிருபையாக ரட்சித்து நம்ம எதையோ கும்பிட்டு இருந்தோம், அங்கேருந்து இல்லை இயேசுன்ற அந்த சிஎஸ்ஐ இருக்கிறவங்க எதில் இருந்தாலும் சரி, அங்கேருந்து நம்மளை வேறு பிரித்து கொண்டு வந்துட்டார். ஆனால் இயேசுப்பாட்டை வந்ததுக்கப்புறம் நம்ம மகிழ்ச்சியாக கர்த்தரை பார்க்கணும், அவரை பின்பற்றணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியம். இப்போ 4 காரியங்கள் கடகடன்னு சொல்லிடுறேன், நம்ம அப்புறம் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12-17. அப்போஸ்தலர், நான் சொன்ன மாதிரி இது ப்ரீச்சிங் இல்லை, இட்ஸ் வே ஆஃப் டீச்சிங் தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12-17. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவும் யோவானும் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாய் கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். போதும், கொஞ்சம் தயவுசெய்து வசனம் வரும்போது கொஞ்சம் நல்லா கவனிங்க. யாராவது ஒருத்தர் இப்படி எப்படி நடந்தால் கூட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர், வசனம் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அன்லஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபிசிக்கல் கண்டிஷன், ரெஸ்ட் ரூம் போயே ஆகணும், அந்த இது இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்து 8லேருந்து 10, 10:15, 10 வரைக்கும் உட்கார்ந்த இடத்த விட்டு எழுந்துக்கூடாது, இங்கே அங்கே போகக்கூடாது. வாலிப பசங்க எழுந்துக்கவே கூடாது. நீங்கள் தயவுசெய்து கர்த்தரை ஒழுங்காக தேடுங்க. அப்போஸ்தலர் 8, இப்போ நம்ம 12-17 வாசித்தோம். அதில் பிலிப்பு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சமாரியர் பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி அற்புத அடையாளங்கள் செய்கிறாரு. அங்கே சீமோன்ற ஒருத்தர் பெரிய ஒரு ஞான வித்தைக்காரனாக இருந்து பெரிய அற்புத மேஜிக்லாம் பண்ணி நான் தான் காடோட கிரேட்டஸ்ட்டு இதுன்னு சொல்லிட்டு பெரிய பிரமிக்க பண்ணிதான். ஆனால் இவர் வந்து இயேசுவை பற்றி சொல்லி
அற்புத அடையாளங்கள் நடந்த உடனே சமாரியர் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க, வசனத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இப்போ 15ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் வந்த பொழுது, யாரு? பேதுரும் யோவானும் எருசலேமிலிருந்து சமாரியாவுக்கு வராங்க. 15ஆம் வசனம் 8-15 கண்ணால பாருங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்கள் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது பரிசுத்தாவை பெற்றார்கள். பாருங்க 18. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது. இந்த இடத்துல அந்நிய பாஷை பற்றி பேசலை, ஆனால் சீமோன் பார்த்தார். என்ன பார்த்துருப்பாரு? எல்லாரும் அலேலியா அலேலியா அவங்களும் அலேலியா சொல்லியிருந்தா உண்மை தெரிஞ்சிருக்காது. ஆனால் பேதுரும் யோவானும் கையை வைக்கும்போது இவங்க அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அதை பார்த்தவொடனே இவன் சொல்கிறான், நான் காசு தரேன், அந்த வரத்தை எனக்கு தாங்க. இப்போ அது நம்மளுடைய இது இல்லை. 3 இருக்குது. ரட்சிப்புலேயே 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல இயேசுதான் உண்மையான கடவுள், நான் அவரை தான் கும்பிட போகிறேன் அப்படின்னு ஏற்றுக்கிறோம். அதுதான் சால்வேஷன். அப்போ தான் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா அவங்க ரத்தத்தால்னா கழுவுங்க கேட்டுருவோம். 2வது முழுகி ஞானஸ்நானம், அவரோட உடன்படிக்கை செய்கிறோம். என் வாழ்நாள்லாம் உங்களை தான் பின்பற்றும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முழுகி ஞானஸ்நானம் பெறும். 3வது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அவர் வரும் பொழுது என்ன பண்ணுவார்னா அந்நிய பாஷைகளை தருவார். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். சரிங்களா? 2வது எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9 எடுத்து அதே பக்கத்து அதே பேஜ் பாருங்க. இப்போ 8 பார்த்தோம், ஆக்ஸ் 8 பார்த்தோம், இப்போ ஆக்ஸ் 9 பாருங்க. அதில் 3-11 எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சம்பவத்தை சொல்லிடுறேன், கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், முன்னாடி அவரோட பழைய பேர் சவுல். பழைய பேர் என்ன? அவர் என்ன பண்ணுறாருன்னா யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்து எல்லா அந்த கிறிஸ்தவ மார்க்கம் அப்போ தான் புதுசாக வருது. இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா கிறிஸ்தவங்களையும் வீடு வீடாக போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டு உபத்திரவப்படுத்தி ஸ்தேவானுடைய மரண இதுக்கும் உடந்தையாக இருந்து எல்லாம் பயங்கரமாக இவர் பண்ணுறாரு. இப்போ எருசலேமை விட்டுட்டு இப்போ தமஸ்குவில் எவனோ இயேசுவை ஏற்றுட்டா அவங்களெல்லாம் கட்டி கொண்டு வந்து ஜெயிலில் போகணும்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியர்கிட்ட லெட்டர்ஸ் வாங்கிட்டு போகிறார். தமஸ்கு போகிற வழியில் கர்த்தர் சந்திக்கிறார். இப்போது பாருங்க 3-4 வாசிக்கிறேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது, எங்கேன்னு சொல்கிறேன்? அப்போஸ்தலர் 9:3-4. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போ அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? 2 கேள்வி தான் கேட்டார். ஒரு பெரிய ஒரு ஒளியில் ஆண்டவர் சந்திக்கிறாரு, கீழே விழறாரு. சவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துறப்பா இயேசு, அது நான் தான்ப்பா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ முள்ளில உதைக்கிற, அது உனக்கு தான் கஷ்டம். இப்போ ஆண்டவரே நான் என்ன செய்யமா இருக்கிறேன், நீ எழு தமஸ்குவுக்கு போ. இப்போ அந்த இடத்துல ஒரு அனனியான்ற ஒரு சீஷன்ட்ட சொல்லி நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கிறாரு. இந்த பாருங்க 9ஆம் வசனம் 9:9 பாருங்க. அவன் இந்த சவுல் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். கர்த்தர் சொல்றாரு 11ஆம் வசனம் எண்டில், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், நீ போப்பா. சிமியோன் மன்னிக்கணும், அந்த இடத்துல இருக்கிற சீஷன் அனனியாட்ட சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, சவுல்ன்ற ஒருத்தனை தேடு, அவன் இப்போ ஜெபம் பண்ணுறான், அவன் ஹோலி ஸ்பிரிட் பெறணும்னு நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் 17ஆம் வசனம் வாசிங்க. 9-17 எல்லாரும் பாருங்க. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இந்த இடத்துல தான் அனனியா வந்து தலைமையில் கை ஜெபம் பண்ணும்போது கண்ணும் வந்துருது, அபிஷேகம் பெற்றுக்கிறார். அப்புறம் தான் எழுந்து கொஞ்சம் தாமதிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறார். சவுல் இந்த இடத்துல பவுலாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துலையும் அவர் வந்து அந்நிய பாஷையை பேசி 1 கொரிந்தியர் 14 பார்த்தீங்கன்னா நான் நிறைய பாஷை பேசுகிறேன் அப்படிங்கிறார். சரிங்களா? அது டைம் இல்லை, அதனால ரட்சிப்பு வேற. அப்போஸ்தலர் 9:4-5 ரட்சிக்கப்பட்டார், இயேசுதான் கடவுள்னு. அப்புறம் ஜபம் வேற பண்றார், உபவாசம் வேற எடுக்கிறார். ஆனால் என்ன பெறலை? அபிஷேகம் பெறலை. 17ஆம் வசனத்தில் தான் அபிஷேகம் பெறாரு, அந்நிய பாஷை பேசுறாரு. சரிங்களா? 3வது நம்ம போவோம். இது வந்து பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும், நல்லா கேட்டுட்டு நம்ம நல்லா ஜெபம் பண்ண போகிறோம். கொர்னேலியஸ் அடுத்த சாப்டரே தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம், நீ சம்பவத்தை கேளுங்க, நான் சொல்லிட்டு போயிடுறேன். கொர்னேலியூன்னு ஒரு செஞ்சுரியன் இருக்கார். சரிங்களா? கொர்னேலியூ யாரு? பைபிள் அப்படியே மூடி வச்சிருக்க கூடாது. இங்கிலீஷ்ல இருந்தால் இங்கிலீஷை திறந்து பாருங்க. பைபிள் தூக்கி காட்டுங்க பார்ப்போம். கை இருக்கா? உங்களுக்காக தான் மெயினாக சொல்கிறேன் நான்.
சரிங்களா? ஆலயத்துக்கு வந்து இன்டிஃபரண்ட்டாக இருக்கக்கூடாது. டோன்ட் பி இன்டிஃபரண்ட் இன் த சர்ச். பைபிள் இருக்கா, தயவு செய்து பைபிளை எடுத்து திறந்து பாருங்கள். வீட்டில் தான் படிக்கிறதுல சபைக்கு எதுக்கு வரும்? ஸோ அப்போஸ்தலர் 10 பார்க்கிறோம், செஞ்சுரியன் இருக்காரு, அவர் பேர் கொர்னீலியஸ். இவர் யாருன்னா 2ஆம் வசனம், அவன் தேவபக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ரட்சிப்பே இல்லை. அப்போ கர்த்தர் ஒரு தூதன் வச்சு பேதுரு வரவழைத்து சத்தியத்தை சொல்ல வச்சு இவர் ரட்சிக்கப்படுறார். ஸோ ரட்சிப்பு கிடைக்குது. அந்த சத்தியத்தை சொல்லிகிட்டே வரும்போது அப்போஸ்தலர் 10 அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே வரார். சரிங்களா? 34ஆம் வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்ணிட்டே வந்து 38ஆம் வசனம் நமக்கு தெரியும் இல்லையா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் அளவினால் அபிஷேகம் பண்ணினார் சொல்லிட்டு இயேசுப்பா பத்தி சொல்லிட்டே வராரு. 43ஆம் வசனம் எல்லாரும் பாருங்க, அப்போஸ்தலர் 10:43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார் என்றான். ஸோ ஜீசஸ் அந்த நேமனை விசுவாசிச்சின்னா, மனம் திரும்பினா உனக்கு பாவ மன்னிப்பு இருக்கு. இந்த வார்த்தைகளை 44 எல்லாரும் பாருங்க, அப்போஸ்தலர் 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். இப்ப ரட்சிப்பு இயேசப்பா மூலமா பாவ மன்னிப்புன்னு கேட்டாங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஹோலி ஸ்பிரிட் இருந்து இறங்குறாரு. அடுத்த வசனம் 45, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். போதும், அவர்கள் பல பாஷைகளை பேசுவது தேவனை புகழுது. அப்போ ஸ்டார்டிங் செஞ்சுரியில் ஆண்டவர் வந்து இறங்கும் பொழுது கர்த்தர் நாம தொட்டு புது பாஷையை தரார். சரிங்களா? புது பாஷையை தந்து அவர்கள் அந்நிய பாஷையில தேவனை புகழ்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இப்போ நான் அடுத்ததுக்கு போறேன். அப்போஸ்தலர் 19 போங்க. அப்போஸ்தலர் 19, ஆக்ட்ஸ் 19 எடுத்துட்டீங்களா? 1-6 வாசிக்கணும். 2ஆம் வசனம் பாருங்க. அது பவுல் வந்துட்டு எபேசுன்ற பட்டணத்துக்கு போறார். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அப்போஸ்தலர் 19 1-6 2ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் விசுவாசிகளான போது, இவங்க யார் அப்படின்னா 12 பேர் இயேசுதான் கடவுள்னு ஏத்துக்கிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கு பாருங்க. இயேசுப்பாவை ஏத்துக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் வேற எடுத்துட்டாங்க. அப்போ பவுல் கேட்கிறாரு, 1-6 வீட்டில் வாசிங்க. சரி, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க? அதை பார்க்க வேணாம், தானே ரெக்கார்ட் ஆகுது இல்லை? இங்கே கவனி. அப்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இங்கே பார்ப்போம். சரியா? 12 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. பவுல் கேட்கிறார், பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. இப்போ எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்க? யோவானுக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம். இல்லைப்பா, நீ முழுசாக எடுத்துக்கணும், ஹோலி ஸ்பிரிட்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்து, இப்போ 6ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவியார் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இப்போ 4 இன்ஸ்டன்ஸ் பார்த்தோம். சமாரியர்கள் பார்த்தோம், சவுல் பவுலா மாறினப்போ, அடுத்தது கொர்னேலியு வீட்டார் பார்த்தோம், எபேசில் இருக்கிற இந்த 12 பேர். சரிங்களா? எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது அந்நிய பாஷையில் இந்த ஆக்ட்ஸ் 2 நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு டீச்சிங் தான், ப்ரீச்சிங் மாதிரி இல்லை. இதில் என்னன்னா, கர்த்தர் நம்ம பரிசுத்த ஆவியினால திரும்ப திரும்ப நிரப்பணும். இப்போ ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா 100% காலையில் வரும்போது இருந்திருக்கும். இப்போ எவ்வளோ % இருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்மியாக இருக்கும். ஏன்னா யூஸ் ஆகுது. அதே மாதிரி சண்டே இன்னைக்கு வரோம், கர்த்தரை நல்லா ஆராதிக்கும் போது, நல்லா வசனம் கேட்கும்போது ஆத்துமாவில் நல்லா சார்ஜ் ஆகிடும். ஆனால் இங்கே உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. திரும்பி போகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடா இல்லை, அதே வீடு தான், அதே பிரச்சனைகள், அதே கஷ்டங்கள். ஸோ அதை திரும்பி சந்திக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகும், அப்படியே பவர் ட்ரெயின் ஆகும். அப்போது நம்ம நம்ம வீட்லேயாவது என்ன பண்ணணும்? நல்லா ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், பாட்டு பாடணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய இருள் விலகி நம்ம என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியும். இல்லைன்னா சோர்ந்து போயிட்டு சில பேருக்கு ஜபம் வராது, வேத வாசிப்பு வராது. என்ன ஆகும்னா, அந்த இருளுக்குள்ளே நம்ம மூழ்கிடுவோம். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, முதல்ல இது வரைக்கும் நான் அந்நிய பாஷை பேசலைன்றவங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். கொஞ்சமாக சொல்கிறாங்க ஆமேன். சரி, நான் அந்நிய பாஷை பேசிட்டேன், இது வரைக்கும் நான் வந்து அந்நிய பாஷை அடையாளத்தை நான் பெற்றுக்கொள்ளலை. இது ஒரு அடையாளம் தான். ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றங்கிறதுக்கு அடையாளம். சரிங்களா? அது வந்துட்டு அந்நிய பாஷை பேசு. இது வரைக்கும் நான் அந்நிய பாஷை பேசலை அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. கொஞ்சம் பேர் இருக்கீங்க இல்லையா? இந்த பாருங்க, இதுக்கு வெக்கப்படாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதில் நம்ம வெக்கப்பட்டோம்னா அந்த 10 கன்னிகைகள் கதை தெரியும்ல உங்களுக்கு? தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா?
சில பேர் தலையே ஆட மாட்டேங்கிறாங்க. 10 கன்னிகைகளில் 5 பேர் தீவட்டி வச்சுருந்தாங்க, கூட எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சுருந்தாங்க. இன்னொரு 5 பேர் தீவட்டி நல்லா எரிஞ்சிட்டு இருந்தது, ஆனால் ஆயில் இல்லை, தூங்கிட்டாங்க. மணவாளன் வந்துட்டாரு, எழுந்தா இவங்க விளக்கு அணையுது. 5 பேர், எண்ணெய் இல்லாத விளக்கு அணைஞ்சிட்டே இருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, எண்ணெய் இருக்கவங்கிட்ட கொஞ்சம் உங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்க, நீங்கள் தீவட்டிலாம் அணைஞ்சு போகுது. இவங்க சொல்கிறாங்க, ஐயோ உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் போயிட போகுது, உங்களுக்கு வேணால் யார் விற்கிறாங்களோ அங்கே போய் வாங்குங்க சொல்லிட்டு இவங்க நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா பற்ற வச்சாங்க. மணவாளன் வந்துட்டார், இவங்க கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிட்டாங்க. 5 பேர் வாங்க போனாங்க, கதவு அடைக்கப்பட்டாச்சு. கதவு அடைக்கிட்ட போய் தட்டாங்க, ஆண்டவரை தராங்க, எனக்கு உங்களுக்கு யாருன்னே தெரியாதே அப்படின்ட்டார். அதனால எண்ணெய் இல்லைன்னா என்னது, உள்ள மணவாளன்கிட்ட நம்ம போய் சேர முடியாது. அந்த எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிறிஸ்டியன் லைஃப்பும் ஒரு நாள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. ஒவ்வொரு நாளும் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவநாயகத்தை உன்னோடு இருந்தார். அதனால இன்னைக்கு வெட்கப்படக்கூடாது. அந்நிய பாஷைகள்லாம் ஐயோ எல்லாரும் பார்ப்பாங்களோ, இத்தனை வருஷம் ஆச்சு நான் பேசலையே, எல்லாரும் பார்த்து அப்படின்னு நீங்கள் வெட்கப்படாதீங்க. இப்போ நம்ம பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா ரகசிய வருகையில் இப்போ வந்தார்னு வச்சுக்கோங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்க கர்த்தரோடு நடக்கிறவங்க வந்து டப்புன்னு பறந்து போயிடுவாங்க. மற்றவங்களாம் இங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறம் 1000 வருஷம் அரசாட்சி வந்துடும். ரகசிய வருகையில் போக முடியாது. அதனால இது வரைக்கும் நான் அந்நிய பாஷை பேசலை அப்படின்னு சொல்கிறதா வலது காலத்தை நல்லா உயர்த்தி காட்டுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேர் இருக்கீங்க, சரி ஓகே. சகோதரிகளை எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறீங்களா? அதாவது நீங்கள் வெட்கப்பட்டீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. யார் யாருக்கிட்ட பெரியவங்க அப்படியே இருங்க, வர முடிஞ்சவங்க முன்னாடி வாங்க. பாஸ்டியா வந்து ஜெபத்தில் நடத்தார். இது என்னுடைய பாரம். இது நம்ம சபையில் அந்நிய பாஷை பேசாமல் யாருமே இருக்கக்கூடாது. அது ஆரம்ப அடையாளம், சரிங்களா? அதை பெற்றுக்கொண்டு திரும்ப 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 செல்ஃபோனுக்கு சார்ஜ் வெக்கப்படுறோமா, செல்ஃபோனை சார்ஜில் போடுறதுக்கு இல்லை. அது ஒரு சார்ஜர் வேறு நான் வச்சு நான் சைடில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமாம், பேங்க் அந்த சார்ஜர் வெக்கப்படுறதே இல்லை நம்ம. அதே மாதிரி நம்ம கர்த்தர் வல்லமை இல்லைன்னா நிற்க முடியாது. தயவுசெய்து யார் பெற்றுக்கொள்ள தயவுசெய்து முன்னாடி வாங்க. பாசியா ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஏற்கனவே பெற்றவங்க நம்ம திரும்ப 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 சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்ம ஆசைப்பாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே இருக்கிறோம். அப்படியே அபிஷேகம் பெறாதவங்க முன்னாடி வாங்க, வெக்கப்படாதீங்க. ஏற்கனவே அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவங்க இவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. இங்கே பாருங்க, அபிஷேகன்றது ஆவியானவர் தருது. பேசாதீங்க, தேவ சமூகத்தில் இருக்கிறோம், ஆவியானவர் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியல, அதாவது அபிஷேகம் பெறாத இந்த உலகத்தில் வாழ்வது வந்து ஒரு எப்பவுமே ஒரு எம்டினஸ் இருக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்க வாழ்க்கை ரொம்ப எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆவியார் கூட இருக்கிறத உணர்வாங்க. அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஸோ அது அபிஷேகம் பெற்றவங்களுக்கு அது தெரியும். சில அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுறதோடு இருக்குது. இங்கே அடுத்த ஒரு படி இருக்குது. பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்தும். பேதுரு சொல்வார், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கொன்றார். அபிஷேகம் உங்களை நடத்தும். இந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா, இப்போ நான்லாம் எப்படி சூப்பர் மேன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம்தான். ஏன்னா அபிஷேகம் பெறுறதுக்கு முன்பாக என் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு செய்கிற சிறு சிறு ஊழியம், வாலண்டியர் ஊழியம், ட்ராக்ஸ் ஊழியம், இப்படி தான் பண்ண முடிஞ்சது. யார் தலைமையில கை வச்சு ஜாப் பண்ண முடியல, சாட்சி சொல்ல முடியல, பேய் ஓட்ட முடியல, அப்புறம் வரங்கள் ஆப்ரேட் ஆகலை, தீர்க்கதரிசன வரங்கள் சொல்ல முடியல, வெளிப்பாடுகள் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண பிறகு ஜெபம் பண்ணும்போது எனக்கு வெளிப்பாடு கொடுத்தார். இன்னைக்கு ஒருத்தர் வருவாங்க, உன்னை தேடி வருவாங்க, நீ அங்கே போ, உபாசத்தோட அவங்கள விடுதலை ஆக்குவேன் அப்படின்னு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். எனக்கு என்ன நினைக்கிறாங்க வெளிப்படுத்துவார். ஜெபிக்கும் போது என்ன தேவைன்னு தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு வரங்கள் ஆப்ரேட் ஆகும். அப்போ எப்படின்னா அந்த அபிஷேகம் ஆவியான ஒருவர் தான் 9 வரங்கள் அந்த கிரியை செய்கிறத பார்த்தேன். பகுத்தறிவது, என்ன நினைக்கிறாங்க, என்னை பார்த்து என்ன நினைக்கிறாங்க, தகால மாதிரி 9 கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகுது நான் பார்த்துருக்குறேன். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சுன்னா என்னை அடுத்த லெவல் கொண்டு போச்சு. அடுத்த லெவல் ஆவியான கூட இருந்து என்னை எப்படி நடத்துகிறான்னு தெரிஞ்சு தேவ சித்தத்துக்கு அவரோடு இணைந்து என்னை இந்த உலகத்தில் எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை ஏன் ரட்சித்தார் என்பதை அந்த ஆவியான மூலியமாக நான் தெரிந்து கொண்டேன்.
அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா என்னை படிப்படியாக நடத்தி கொண்டே போனார். அல்லேலூயா. இங்கே நான் நிற்கிறேன்னா இது என்னுடைய சித்தம் இல்லை, என் விருப்பம் இல்லை, ஆண்டவர் என்னை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்கார். அல்லேலூயா. போல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றவங்க வாழ்க்கையில் நீங்கள் கேட்கணும், என்னை எப்படி கர்த்தர் நடத்துறீங்க என்ன நீங்கள் கேட்டு அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் நீங்கள் வளரணும். அது கர்த்தர் கிருபை செய்வாராக. பாருங்கள், கலந்து பாருங்கள், முன்னாடி கலந்து பாருங்கள். இந்த அபிஷேகம் பெறுவது ரொம்ப ஈஸி. அபிஷேகம் பெறுது என்ன பாருங்கள், கலந்து பாருங்கள். யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, இப்போ ஜெபம் பண்ணாதீங்க, கலந்து பாருங்கள். அபிஷேகம் பெறுவது ரொம்ப சுலபம். எப்படி அப்படின்னா, நீங்கள் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிளாஸ் இருந்தது. இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சுத்தமாக இருக்குது. இந்த கிளாஸ் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குது. இப்போ இந்த கிளாஸ் சுத்தமாக இருக்கும்போது தான் இதில் என்ன ஊற்றுறாங்க? தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ இந்த கிளாஸை உபயோகப்படுத்துறா போல் நம்ம வந்து ஒரு பாத்திரம். நம்ம யார்? ஒரு பாத்திரம். பவுல் சொல்கிறாரு, இது கனமான பாத்திரம், மண் பாத்திரம், பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், நம்முடைய பாத்திரம். ஏசு என்ன சொன்னார் சவுலை பார்த்து? சவுலுக்கு, அனனியா கிட்ட, இது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஸோ நம்ம எல்லாம் இங்கே இருக்க அத்தனை பேர் நம்மெல்லாம் ஒரு பாத்திரம். நம்மெல்லாம் ஒரு பாத்திரம். அப்போ நீங்கள் எல்லாம் யாருன்னா ஒரு பாத்திரம். இங்கே வந்த உடனே இந்த பாத்திரம் நீங்கள் சொல்லுங்க, எனக்கு கொடுப்பாரா ஆண்டவர்? ஐயோ நான் பாவியாச்சே, எனக்கு தகுதி இருக்கா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. உங்கள் பாத்திரத்தை சுத்தம் செய்யணும். என்ன செய்யணும்? சுத்தம் செய்யணும். இப்போ இந்த கிளாஸ் சுத்தமானதுனால தான் அது. அப்போ இந்த பாத்திரத்தை எப்படி சுத்தமாக முடியும்? என்ன வேணா சொல்லலாம், சர்ஃப் வேணா சொல்லலாமா? உங்களை போட்டு கழுவலாமா? இல்லை ஷாம்பா, சோப்பா? இதெல்லாம் சுத்தம் பண்ணாது. இதெல்லாம் வெளித்தோடு சுத்தம் பண்ணும். உள்ள சுத்தம் பண்ணுவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திக்கும். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, சிந்த இறுதியம் எல்லாம் இந்த நிமிஷம் என்னை கழுவி என்னை சுத்தமான பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா, அவர் உண்மை உள்ளவர். அந்த வசனம் சொல்லும், நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். இயேசு உண்மை உள்ளவர். அல்ல, ஆண்டவர் என்னை சுத்தம் செய்வா, என்னை கழுவுறா அப்படி சொல்லி நீங்கள் முதல்ல நம்ம சுத்திகரிக்கணும். கவனிங்க, சுத்தமான உடனே அவங்க பாத்திரம் எப்படி இருக்கு? சுத்தமாக இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த பாத்திரம் நிரப்பலாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் நிரப்புவார். அது நிரப்புவதற்கு என்ன வேணும்? ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் என்னை நிரப்ப போகிறார், என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார், நான் அன்னை பாஷை பேச போகிறேன், கர்த்தரை நிரப்புறாரு. உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். நான் இன்னைக்கு கர்த்தரை நிரப்ப போகிறார் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ணோம்? ஆண்டவரே என்னை நிரப்போம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. உங்கள் நாவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்கள் இதயத்தில் விசுவாசம் இருக்கணும். ஒரு இதயத்தில் நீ நான் பாஷை பேச போகிறேன் அப்படின்னு இதயத்தில் நான், ஆண்டவரே நீ நான் பாஷை பேச போகிறேன், என்னை நீ நிரப்ப போகிறீங்கப்பா, எனக்கு அபிஷேகம். அப்போ அபிஷேகம் எப்படி வருவது நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி இறங்கும். கரண்ட் ஷாக் வச்சு கிருந்து தெரியாத அடித்தோம்னா என்ன ஆயிடுது? கிருன்னு அடிக்குது. அதனால கிருன்னு இறங்கும் உள்ள. அது ஒரு அனுபவம். இன்னொன்று, இந்த காற்று அடிச்சு அப்படி இந்த காற்று அடிக்க போய் இந்த காற்று உங்கள் மேலே படுற மாதிரி மேலே அப்படியே உங்கள் மேலே அப்படியே இறங்கா இருக்கும். இன்னொன்று, எண்ணெய் ஊற்றுனா எப்படி, ஆயில் ஊற்றுனா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து அக்னியாக இருக்கும், ஃபயராக இருக்கும், மேலே இருக்கும், ஃபயராக இருக்கும். போல் ஆண்டவர் மேலே அந்த உங்களை நிரப்பும் போது, ஜபிக்கும் போது, கர்த்தர் நிரப்பும் போது அது ஆண்டவர் நிரப்புவார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை அறியாமே உங்கள் நாவை உங்களுக்கு ஒரு பாஷை தருவார். உங்களுக்கு ஒரு பாஷை தருவார். உங்களை அறியாமே உங்கள் நாவு ஒரு வார்த்தை தருவார். என்ன வார்த்தை தர? ஒரு சிலருக்கு கர்த்தர் நிரப்பினா சரளமாக கொடுப்பார். எப்படி? சரளமாக பேசுவீங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு ஒரு வார்த்தை, 2 வார்த்தை அப்படி தருவார். என்ன வார்த்தை தராரோ தைரியமா என்ன பண்ணீங்க? வாயை திறந்து பேச. வேதம் சொல்லுவோம், வாயை விரிவாக தர நான் நிரப்புவேன். அப்ப கொடுத்த பாஷை நீங்க பேசும்போது கர்த்தர் என்ன பண்ணாரோ உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்க பேசாம ஸ்தோத்திரம் தாங்க, இயேசுவே என்ன கழிச்சிங்க தாங்கன்னு கேட்கணும். பாஸ்டர் சாம்சன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் அபிஷேகம் பெறும்போது 15 அன்னைக்கு 7 மணி சரிச்சு முடிச்சுட்டு 91ல் இங்கே சொன்னார், இங்கே ஒரு பூ இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, இந்த அது கிட்ட போய் பக்கத்து பூவே தா அப்படின்னு நீ சொல்லுவியா? கையில் வேணா வருமா? பூ வருமா? வராது. என்ன உனக்கு என்ன பண்ணுவ? நீ வேணும்னா
பறிச்சுக்கணும். அதுபோல் ஆவி அவங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் நீங்கள் சபையில் எங்கள் ஆவி அசைவாடி கொண்டு எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே அசைவாடி கொண்டே இருப்பார். ஆண்டவர் உங்களை சுத்திகரித்த உடனே என்னை நிரப்போம் அப்படின்னா 1 செகண்ட் நிரப்பார். எப்படி? 1 செகண்ட் போதும், ஒரே செகண்ட் போதும். சும்மா நேராகவே இல்லை, 1 செகண்டில் கர்த்தர் நிரப்புவார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்புவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் அபிஷேகம் தருவாரா? நடத்துகிறத நான் இல்லை, ஆவியானவர்களை நிரப்புவார். இப்போ பவுல் நாங்கள் கிட்ட கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2009 2019 10 வருஷம் டேரி மீட்டிங் நடத்தேன் ஏசியில். எத்தனை வருஷம்? 10 வருஷம். சனிக்கிழமை எவ்வளோ பிரச்சனை வெளியே நடந்தாலும் உள்ள நாங்கள் டேரி மீட்டிங் நடத்துவோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் ஆவியான நிரப்பி அனுப்பிச்சிருக்கிறார். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா கர்த்தர் உங்கள் மூலியமாக அபிஷேகம் பண்ணார், நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியை இறங்கினார், அவர் நிரப்பினார், அவருடைய ஆவியை தருகிறார். அதனால் அவர் அவங்களை தெரிந்து கொண்டார். போல் நாங்கள் ஒரு அற்புதமான ஊழியக்காரர், கடமையை தான் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் நிரப்பார். நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ சந்தேகப்படாமல் நீங்கள் கை வைத்தாதான் அல்ல, நாங்கள் கை வைக்க வேண்டியதே இல்லை. எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் என்ன பண்ணாங்க? எல்லாம் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க, ஒருமனப்பட்டு கூடியிருந்தாங்க, ஜெபித்து இருந்தாங்க, காத்து இருந்தாங்க. எதுக்காக? இயேசு சொன்ன வாக்குத்தை நிறைவேறும்படியாக. அப்ப என்ன ஆச்சு? அக்னிமயமான நாவுகள் வந்தது. அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? பாஷையை தந்தார். அவர்கள பேசுறாங்க. இந்த ஆவியானவர், நான் சொல்ற மாதிரி, இந்த ஆவியானவரை மாத்திரம் என் வாழ்க்கையில நான் கண்டுக்கலன்னா எப்பவோ என்னை சாத்தான பண்ணியிருப்பான், காலி பண்ணிட்டு இருப்பான், என்னை கொண்டு போய் எங்கேயாவது அழிச்சிருப்பான், எங்கேயாவது மாட்டிருப்பான். ஆனால் ஆவியான இருந்தனால சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியான கொடி ஏற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! அவன் சத்துரு ஜாக்கிரதையான எத்தனையோ சத்துருக்களை மேற்கொள்ள கர்த்தர் அந்த சதி திட்டங்களை உடைக்க கர்த்தர் ஆவியானவர் என்னார்? சத்துருடைய மேடுகளை மிதிக்க, சத்துருடைய எல்லைக்குள்ள போக, அந்தகாரகிற மக்களை ஆச்சரியமான ஒளி கொண்டு வருகிற அந்த வல்லமை அபிஷேகம் தந்தது. வியாதியை குணமாக்கினார். ஆவியான பிசாசு பிடிகளை கர்த்தருடைய ஆவியார் விடுதலையாக்கினார். இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம், அபிஷேகம் இன்னைக்கும் இந்த அபிஷேகத்துல தான், அந்த அபிஷேகம் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டுதான் நடந்து கொண்டே இருக்கு. ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா! அதனால அப்படியே எல்லா கண்களையும் மூடி ஜெபத்தோடு பயபக்தியோடு ஆண்டவரே இப்போதே என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஆவியானவரே அன்பினா சபை மக்கள் அபிஷேகம் பண்றது அப்படியே ஏறுங்க. கையை நேராக உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். பாத்திரத்தை கழுவும்.
கண்களை மூடி உங்களை நிரப்ப போகிறார். நீங்க பாஷை பேச போகிறீங்க. உங்க மேல் அக்கினிமயமாக வரப்போகுது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போது 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 இயேசுவின் நாமத்தில் அக்கினிமய நாமத்தின் மேல வருகிறாங்க. ஓ பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிபா கபா லதா ரபா சபா லதா ரபா கல்லபா ரிகா கலபா ரபா ரிபா பபா பபா பெற்றுக்கொள்ளுங்கள். பாஷை பேசுங்க. கர்த்தருடைய பாஷை தைரியமா தைரியமா கையில தட்டி ஓ ரா தா மா தா தா ரா ரிபா தா நாமா ரிபா லா சகா கலபா ரிபா பபா 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 ரிபா பபா பபா கலபா ரபா ஓ ரிபா பபா கட்ட நிரம்பினார், கட்ட நிரம்பினார். பாஷை தட்டினார். தைரியமா பேசுங்க. தபா சகா கலபா ரபா பபா ஓ ரிகா பபா 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 ரிபா லா ரா கலபா ரிபா பபா கலபா கர்த்தர் பாஷை தட்டினார். நல்ல கைகள் தட்டி கைகள் தட்டி நல்ல கையை விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. ஓ ரகா பாலாமா ஓ நல்ல கையை தட்டி கையை தட்டி ஓ ரிகா பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரிகா பா தானாமா ரிகலா பதரபா தரபா ரிபா பபா பபா கலபா தரபா பாஷை பேசுங்க, பாஷை பேசுங்க. ரிகா கலபா தரபா ரிபா பபா கலபா நரபுரா 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 ஓ பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அதான் பாஷை, அதான் பாஷை, அதான் பாஷை, அதான் பாஷை. ஓ அதான் பாஷை, தொடர்ந்து பேசுங்க, பேசுங்க. கபால தரபா தரபா தீனாமா மாமா ஓ ரிபா பபா கலபா பாஷை பேசுங்க, பாஷை பேசுங்க. எஸ் பாஷை பேசுங்க. கலபா தரபா ரிபா பபா 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 ரிகா தரபா தரபா பாஷை பேசுங்க. கத்தங்குற பாஷை, கத்தங்குற பாஷை. ஓ ரா கபால தரபா கபால தரபா தரபா ரிபா பபா 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 கல தரபா ஓ பாஷை பேசுங்க. கத்தவை நரம்புறார், கத்த 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 நரம்புறார், கத்த
சத்தம் கலக்கிற பாசியம். ஓ ரகமா லகமா லதரமா. ஓ ஹalleluya. ஓ ரிபா லபதரமா. ஓ ரிபா பபா கலனா மலா சிவா பபா. ஓ ரிபா பபா கலமா. ஓ ரிபா பபா. ஓலை நீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை. ஆமென் வல்லமை. அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா. அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, மாம்சமான யாவர் மேலும் ஆவியின் ஊற்றுவேனே, மாம்சமான யாவர் மேலும் ஆவியின் ஊற்றுவேனே. தீர்க்கதாய் சாதம் சொன்னாரே. தீர்க்கதாய் சாதம் சொன்னாரே. பொழிந்திடும் வல்ல- நல்ல கை தட்டி, நல்ல கையில தட்டி. ரிகமல சகதரமா, ரிகோஹோஹதனமா, ரிபாசமதரமா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பசுத்தாய் வல்லமை இறங்கட்டும். ஓ பொழிந்திடும், பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும். நல்ல கை தட்டி. ஒரு ரத்தமால கரம வெற்றிக்கொள்ளுங்க, வெற்றிக்கொள்ளுங்க, வெற்றிக்கொள்ளுங்க. Fire! Fire! இயேசு நாமத்தில் பரிசுத்தாவிய வெற்றிக்கொள்ளுங்க. அக்கினி, 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 அக்கினி. கபர பர பர பர. ரிபா பாபா பாபா. ரிபா பாபா பாபா. போதி தீரம் வல்ல வெற்றிக்கொள்ளுங்க. ரிபா பாபா பாபா. ரிபா பாபா பாபா. ஓ ரிபா பாபா பாபா. வெற்றிக்கொள்ளுங்க. Fire! 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 கபல பதரமா. ரிகா தலமா. வாசபசுங்க. வாசபசுங்க. எஸ் எஸ் வாசபசுங்க. ரிபா பாபா தல பதரமா. ரிபா தல பதரமா தல பதரமா. ரிபா பதர 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 பதர. ஓ ரிபா பாபா பாபா. ரிபா கப தல தல. வெற்றிக்கொள்ளுங்க. Fire! Fire! வெற்றிக்கொள்ளுங்க. வாசபசுங்க. ஓ கபல பதரமா. ரிபா பதர பதர பதர. ரிபா பாபா பாபா.
எல்லா கட்டுகளை உடைக்கிற எல்லா கட்டுகளை உடைக்கிற நிரப்பு 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 எல்லா கட்டிலும் இந்த வேதம் ஓரா சகல மதர பக்கல ஓ ஆவியான நரம்புகிறார் எந்த விதமான ஓ கிரிக்கு கடமை இல்லை கத்தரே ஆவியானவோ ஓ அவரை இங்கே விடுதலை உண்டு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே விடுதலையாக்கும் நிரப்பு கமா தேரோ ஹூமானா சாக்கா மாலா ஓ ரிபா ஓ ரிபால சந்தர் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே முன்னாடி வந்த கண் தட்டு பாருங்க. அது யாரும் எது முன்னாடி வந்த கண் தட்டு பாருங்க. எனக்கு கர்த்தர் அபிஷேகம் தந்தார். அந்நிய பாஷை பேசுறேன், அப்படியே கை தூக்குறேன். நீ அந்நிய பாஷை பேசுறீங்க. கர்த்தர் முன்னாடி வந்தவங்க அப்படியே நிரம்பி இருக்கிறார். அந்த ஜோமல போறோம். எல்லாம் ஆண்டவர் குமாரன் விடுவாங்கினார். மெய்யாவே விடுவார். கர்த்தரே ஆவியானவர். அவர் எங்கேயோ அந்த விடுவது எல்லாரும் ஜபம் பண்ணி அப்படியே ஜபம் பண்ண இயேசுவி நாமத்துல போதே ஆவியானவரே, இப்போதே ஆண்டவரே நடப்பதற்காக சோத்திரனுங்க. எங்களை நடப்பதற்காக சோத்திரனுங்க. எங்களை நடப்பதற்காக சோத்திரம், விடுதலைக்காக சோத்திரம். இயேசுவி நாமத்துல மகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல கிரீசு எல்லா விதமான ஆவியும் போதே இயேசுவி நாமத்துல விடுவாக்குறோம். ஓ போதே விடு உண்டாவதாக. கர்த்தர் அப்படியாக செய்யறவங்கள கண்ணை தட்டி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். பிதாவாகிய தேவனை சோத்தரிப்போம். குமாராகிய இயேசுவை சோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை கண்ணை தட்டி சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த நாளிலே கூட நாங்கள் கூடிய நேரம் முதல் இது வரைக்கும் ஆவியான நடத்தினீங்கப்பா. பாடல் வழியாக எங்களோட பேசுனீங்க. ஆராதனை மூலியமாக எங்களோட இடைப்பட்டீங்க.
வார்த்தை மூலியமாக இடப்பட்டீங்க, இப்படி ஆவியை தந்தீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். ஆவியானவர் வழி நடத்துவீராக. பசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் என்னை இந்த நாளிலே கூட நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அதனால என்னை அவர் தம் சித்தம் போல நடத்துவார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்காதோ அதை என்ன கொண்டு செய்வார், 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 செய்வார். நான் தனியா இல்லை, கர்த்தரை கூட வருகிறார். நாளை கர்த்தர் பிள்ளைகளோட போய் உங்க வாரம் முழுதும் நடத்தும். ஆசீர்வதியும். அது கொடுத்த காணிக்க தசமலை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தரோட கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார். தொடர்ந்து நீங்க பாஷை